யூனிட்டை ஆச்சரியப்பட வைக்கும் கோவை சரளா. உதயகீதம் படத்துல அறிமுகமானவங்க கோவை சரளா. கோயம்புத்தூரை சேர்ந்தவங்களான இவங்க கோவை தமிழ்லயே பேசி நடிக்கிறதுனால அதுவே அவங்கள பிரபலப்படுத்தியதோடு அவங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஒரு கட்டத்தில் கவுண்டமணி செந்தில் கூட்டணியோட இணைஞ்சு பல படங்களில் நடித்ததுனால காமெடி நடிகையாக தன்னை நிறுத்திக்கிட்ட கோவை சரளா தமிழ் சினிமாவோட பெண் காமெடி நடிகைன்ற பெருமைக்குரியவராகவும் திகழ்கிறாங்க. குறிப்பாக சதி லீலாவதி படத்தில் கமலுக்கு ஜோடியாக நடித்த அவங்களோட டூயட் பாடின தன்னோட தரத்தை உயர்த்திக்கிட்ட கோவை சரளாவுக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தேக்க நிலை ஏற்பட்டுச்சு. ஆனால் லாரன்ஸ் இயக்கி நடித்த முனி காஞ்சனா படத்துக்கு அப்புறம் அவங்களோட மார்க்கெட் மீண்டும் சூடுபிடிச்சுது. அந்த படத்தில் அம்மா வேஷத்தில் நடித்த போதும் கோவை சரளாவோட காமெடி பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆச்சு. அதை அடுத்து பாகன், தில்லுமுள்ளு, மாலினி, 22, பாளையங்கோட்டை என பல படங்களில் நடித்தவங்க கைவசம் 1/2 டஜன் படங்களுக்கு மேலே வச்சுருக்காங்க. இந்த படங்களில் தன்னோட நடிப்பு ரியலாக இருக்கணுன்றதுக்காக யதார்த்தமாக நடிச்சுக்கிட்டு இருக்கோம் கோவை சரளா சின்ன சின்ன ரியாக்ஷனை கூட அற்புதமாக கொடுத்து நடிச்சிட்டு வராங்களாம். சில காட்சிகளில் தனக்கு போதுமான திருப்தி இல்லைன்னா அதில் இன்னொரு முறை நடிக்கிறேன்னு டைரக்டர்களிடம் கேட்டு வாங்கி மீண்டும் நடிச்சு கொடுக்குறாராம் கோவை சரளா. சினிமாவில் நடிக்க 28 ஆண்டுகளுக்கு அப்புறமும் கோவை சரளாவுக்கு நடிப்பில் இருக்கும் ஆர்வத்தை பார்த்து கூட நடிக்கும் சக கலைஞர்கள் அசந்து போய் நிற்கிறாங்களாம்.